அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பொதுமக்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அதாவது நாடு முழுவதும் ஏழை எளிய மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களது வங்கிக் கணக்கில் உதவித்தொகை வழங்குவது குறித்த தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. இந்த உதவித்தொகையானது யார் யாருக்கு கிடைக்கும், இதை பற்றிய உண்மை நிலவரம் என்ன என்பது குறித்த விரிவான தகவலை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்க. நமது வீடியோவை இப்பொழுதுதான் முதல் முறையாக நீங்கள் பார்ப்பீர்களானால் வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களது வங்கிக் கணக்கில் உதவித்தொகை வழங்குவது குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ஆனால் இந்த உதவித்தொகையானது யார் யாருக்கு கிடைக்கும், இதை பற்றி உண்மை நிலவரம் தற்போது பார்ப்போம். மத்திய அரசின் பிரதான திட்டத்தின் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் வங்கி கணக்கு இல்லாத மக்களை வங்கி சேவைக்குள் கொண்டு வருவதற்காக 2014ஆம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமே பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு வங்கி சேவைகள் எளிதாக கிடைக்க வேண்டும் என்பதேயாகும். இந்த திட்டத்தின் கீழ் கணக்கு தொடங்குபவர்களுக்கு 0 பேலன்ஸ் வங்கி கணக்கு ஓபன் செய்து தரப்படும். மேலும் ரூபாய் டெபிட் கார்டு, தகுதியுள்ளவர்களுக்கு விபத்து காப்பீடு, ஓவர் டிராப் வசதி, அரசு மானிய தொகைகள் நேரடியாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த நிலையில் PM ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 2 லட்சம் கிடைக்கும் என்றும் 13 வயது முதல் 65 வயதுடைய அனைவருக்கும் நிதியுதவி என்ற தகவல் சமூக வலைதளங்களில் தற்போது வேகமாக பரவி வருகிறது. குறிப்பாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் டெலகிராம் போன்ற தளங்களில் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 13 வயது முதல் 65 வயதுடைய இந்திய குடிமக்களுக்கு 50,000 முதல் 2 லட்சம் வரை நிதி உதவி வழங்கப்படுகிறது என்ற தகவல் வேகமாக பரவி வருகிறது. இதை பார்த்த பலர் உடனடியாக வங்கிக்கு சென்று விண்ணப்பிக்க முயற்சித்து வருகின்றனர். தற்போது சமூக வலைதளங்களில் வெளியான தகவலின்படி 13 முதல் 25 வயதினருக்கு 50,000 முதல் 90,000 வரையும், 25 முதல் 65 வயதினருக்கு 90,000 முதல் 2 லட்சம் வரை பணம் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஆனால் இது குறித்து மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது குறித்து வெளியான அறிவிப்பில் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் ரூபாய் 2 லட்சம் வரை வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. எனவே போலியான இணையதளங்கள் அரசு இணையதளம் போல தோற்றமளிக்கும் முகவரியை பயன்படுத்தி மக்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றன. அவற்றில் ஆதார் எண், பான் விவரம், வங்கி கணக்கு, ATM தகவல், OTP போன்ற தகவலை கேட்கலாம். இந்த விவரங்களை பகிர்ந்தால் நிதி மோசடிக்கு ஆளாகும் அபாயம் உள்ளது. அதிகாரப்பூர்வ தகவலை எங்கு பார்க்கலாம்? PM ஜன்தன் திட்டம் தொடர்பான தகவலை தெரிந்து கொள்ள PMJDY அதிகாரப்பூர்வ இணையதளம் அருகிலுள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வாயிலாக மட்டுமே தகவல்களை பெற வேண்டும். தமிழக மக்களுக்கு முக்கிய அறிவுரை: சமூக வலைதளங்களில் வரும் ஒவ்வொரு தகவலையும் உடனே நம்ப வேண்டாம். குறிப்பாக இன்றே விண்ணப்பியுங்கள், உடனே 2 லட்சம் கிடைக்கும், இந்த லிங்கை கிளிக் செய்யுங்கள் போன்ற செய்திகளை கவனமாக அணுக வேண்டும். தெரியாத இணையதளங்களில் தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் என அறிவுறுத்தப்படுகிறது. இத்துடன் இவ்வீடியோ முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.